Hi, welcome to Muthumas YouTube channel. Next example 1.18 பார்க்க போறோம். Find the rank of the matrix by reducing to an echelon form. இந்த மேட்ரிக்ஸை எக்லான் ஃபார்ம் மூலியமாக சால்வ் பண்ண சொல்கிறாங்க. கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை லெட் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்மளுடைய கான்செப்டை இந்த இடம் ஜீரோ பண்ணணும், இந்த இடம் ஜீரோ பண்ணணும், இந்த இடம் ஜீரோ பண்ணணும். இந்த இடம் இந்த 3 இடமும் ஜீரோ ஆகிடுச்சுன்னா இட் இஸ் ரோ எக்லான் ஃபார்ம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடம் ஜீரோ பண்ணணும். இந்த இடம் ஜீரோ பண்ணால் என்ன பண்ணலாம்? R2 tends to 2R2 plus 3R1. ஓகே, அப்போ மைனஸ் என்ன ஆகும்? இங்கே ப்ளஸ் 6 மைனஸ் 6 கேன்சல் ஆகிட்டு ஜீரோ ஆகிடும். ஓகே, அதே மாதிரி இந்த இடம் ஜீரோ ஆகணுமா? R3 tends to R3 minus 3R1. R3 அப்படியே வச்சுக்கலாம், R1 3ஆல் இன்ட்டு பண்ணலாம். அப்போ 6 மைனஸ் 3 என்ன ஆகும்? 0. ஓகே, அடுத்தது இந்த இடம் ஜீரோ பண்ணுமா? என்ன பண்ணலாம்? R3 tends to R3 minus 4R2. ஓகே, அப்போ R3 இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 2 இருக்கா? ஓகே, R3 இருக்கிற இடத்துல 8 இருக்குது. இதை 4ஆல் இன்ட்டு பண்ண என்ன ஆகும்? 8. அப்போ 8 மைனஸ் 8 என்ன ஆகும்? 0. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் 0, இந்த இடம் 0, இந்த இடம் 0. அப்போ இட் இஸ் இன் ரோ எக்லான் ஃபார்ம். இட் ஹேஸ் 3 non-zero ரோஸ். அப்போ நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ் எவ்வளோ இருக்குது? 1 2 3. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3.